நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. அப்பா தந்தையே, அப்பா தந்தையே, உம்மை போற்றுகிறோம், உம்மை போற்றுகிறோம். இயேசுவே ஆண்டவரே, இயேசுவே ஆண்டவரே, உம்மை வாழ்த்துகிறோம். உம்மை வாழ்த்துகிறோம். தூய ஆவியாரே, தூய ஆவியாரே, உம்மை வணங்குகிறோம். உம்மை வணங்குகிறோம். மூவொரு இறைவா, மூவொரு இறைவா, உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே, இயேசுவே, நீரே எங்கள் ஆண்டவர். நீரே எங்கள் ஆண்டவர். இயேசுவே, இயேசுவே, நீரே எங்கள் மீட்பர். நீரே எங்கள் மீட்பர். உம்முடைய நற்கருணை பிரசன்னத்திலே உம்முடைய நற்கருணை பிரசன்னத்திலே இந்த நேரம் முழுவதும் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை ஏற்றுக்கொள்ளும். நீர் எங்களை ஏற்றுக்கொள்ளும். ஆசீர்வதியும். ஆசீர்வதியும். உடனிருந்து செயலாற்றும். உடனிருந்து செயலாற்றும். இயேசுவே, இயேசுவே, நீரே எனக்கு எல்லாம். நீரே எனக்கு எல்லாம். இயேசுவே, இயேசுவே, நீரே என்னை தொடுவீராக. நீரே என்னை தொடுவீராக. இயேசுவே, இயேசுவே, நீரே என்னை குணப்படுத்துவீராக. நீரே என்னை குணப்படுத்துவீராக. இயேசுவே, இயேசுவே, இந்த நேரம் முழுவதும் இந்த நேரம் முழுவதும் என்னை ஆட்கொள்வீராக. என்னை ஆட்கொள்வீராக. இயேசுவே, இயேசுவே, உம்மை ஆராதிக்க, உம்மை ஆராதிக்க, உமக்கு நன்றி கூற, உமக்கு நன்றி கூற, நீர் செய்த நன்மைகளை எடுத்துச் சொல்ல, நீர் செய்த நன்மைகளை எடுத்துச் சொல்ல, உம்மோடு உறவாட, உம்மோடு உறவாட, நீர் கொடுத்திருக்கிற நீர் கொடுத்திருக்கிற இந்த நற்கருணை ஆராதனைக்காக, நற்கருணை ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவிடத்திலே சரணடையும் வண்ணமாக இயேசுவின் பாதமே சரணாகதி என்ற பாடலை நாம் இப்பொழுது பாடி இறைவனை துதிப்போம். சரணாகதி சரணாகதி இயேசுவின் பாதமே சரணாகதி. 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 பரலோக வாசனே பக்தரின் நேசனே பரமேஸ்வரன் பாதம் சரணாகதி. பரலோக வாசனே பக்தரின் நேசனே பரமேஸ்வரன் பாதம் சரணாகதி. சர்வத்தை ஆண்டிடும் சகலமும் உன்வசம் சர்வேஸ்வரன் பாதம் சரணாகதி. சர்வத்தை ஆண்டிடும்
சகலமும் உன்வசம் சர்வேஸ்வரன் பாதம் எல்லாரும் சேர்ந்து சரணாகதி. சரணாகதி 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 இயேசுவின் பாதமே சரணாகதி 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 இயேசுவின் பாதமே சரணாகதி. பரிசுத்தமான எங்கள் ஆண்டவரே, இந்த அற்புதமான நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை நேரம் முழுவதும் நாங்கள் உமக்கே சொந்தம். நீரே எங்களை முழுமையாக எடுத்து பயன்படுத்துவீராக. உம்மிடத்திலே சரணடைகிறோம். இயேசுவே, எங்களை ஏற்றுக்கொள்வீராக. இயேசு ஆண்டவரை நாம் இப்பொழுது உற்று நோக்குவோம். இந்த நற்கருணை திருச்சபையின் ஆதாரம், இந்த நற்கருணை திருச்சபையின் ஊற்று, இந்த நற்கருணை நம் வாழ்வின் மையம். நற்கருணையில் உண்மையாகவே கிறிஸ்து இருக்கிறார் என்பதை திருச்சபையின் ஆட்சி பீடம் திட்டவட்டமாக தெளிவாக நமக்கு பறைசாற்றிக் கொண்டே இருக்கிறது. திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் எக்லேசியா தே யுகரிஸ்தியா நற்கருணை மீது திருச்சபை என்கிற சுற்றுமடலிலே இவ்வாறு சொல்லுகிறார். திருப்பலிக்கு வெளியே நிகழும் நற்கருணை வழிபாடு திருச்சபை வாழ்வுக்கு நிகரற்ற மதிப்பீடாகும். நற்கருணை அருட்சாதனத்தை எழுந்தேற்றம் செய்வதும் நற்கருணை ஆராதனைக்கு சாட்சிகளாக திகழ்வதும் இதை ஊக்குவிப்பதும் மேய்ப்பர்களின் கடமையாகும் என்றும் அவர் சொல்லுகிறார். திருத்தந்தை 16வது பெனடிக்ட் அவர் வெளியிட்ட ஒரு நூலிலே நம் அருகிலே கடவுள் அப்படிங்கிற ஒரு நூலிலே அவர் இந்த நற்கருணை குறித்து சொல்லுகிற பொழுது நற்கருணை நம் வாழ்வின் இதயம் என்று சொல்லுகிறார். நம்முடைய திருத்தந்தை மிக மிக அழகாக இதை உணர்ந்தவராக, ஏன் இப்படி இதயம் என்று சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்வினுடைய உயிர் துடிப்பு இதயத்திலிருந்து தான் ஆரம்பமாகிறது. ஒரு வினாடி கூட நம் இதயம் துடிப்பதை நிறுத்தி விடுவதில்லை. ஒவ்வொரு நொடியும் அது துடிக்க துடிக்க நம்முடைய உடலுக்கு தேவையான இரத்தங்கள் எல்லா இடங்களிலும் பாய்ச்சப்படுவதைப் போல இந்த நற்கருணை பிரசன்னத்திலே ஆண்டவர் இதயத்தோடு இருக்கிறார். இந்த இதயத்திலிருந்து தான் திருச்சபையினுடைய துடிப்பு, உயிர் நாடிகள் ஒவ்வொரு நாளும் எல்லாருக்கும் பயன்படுகிறது, செயலாற்றி கொண்டே இருக்கிறது. அந்த வகையில் பார்க்கிற பொழுது இந்த நற்கருணை தான் நம்முடைய இதயம், திருச்சபையின் இதயம். அன்றாட வாழ்க்கையிலே நமக்கு எப்படி உயிர் துடிப்பு அவசியமோ அதே போல திருச்சபையின் உயிர் துடிப்பாக இந்த நற்கருணை பிரசனம் இருப்பதை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் உறுதியாக சொல்லுகிறார்கள். உயர்த்தி சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. இந்த நற்கருணை பிரசன்னத்தில் இருக்கிற நாம் எப்படி இறைவனை ஆராதிக்கலாம் என்றால், ஒரு சில உதாரணங்களை ஆண்டவர் இயேசுவுடைய சீடர்களிடமிருந்து புனிதர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். அதில் மிக முக்கியமாக லூக்கா நற்செய்தி பிரிவு 10 இறைவார்த்தை 39 சொல்லுகிறது, மரியா அவர் காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டே இருந்தார் என்று. நற்கருணை பிரசன்னம் என்பது இறைவனோடு ஒன்றித்து இருப்பது, அவர் காலடியில் அமர்ந்து இருப்பது, அவரோடு நாம் நேரத்தை முழுமையாக செலவழிப்பது. இதைத்தான் மரியா செய்தார். அதைத்தான் ஆண்டவர் இயேசுவும் மெச்சிக்கொண்டார். மரியா நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் என்று. புனித பிரான்சிஸ்கு அசிசியார் இரவு முழுவதுமே பல நாட்கள் இந்த நற்கருணை பிரசன்னத்தோடு ஒன்றித்திருப்பாராம். இன்னைக்கு அவருடைய பெயரில் எத்தனை சபைகள் இருப்பதை நாம் அறிவோம். அவர் சென்ற இடங்கள் எல்லாம், அவர் நடந்த இடங்கள் எல்லாம், அவர் பேசிய வார்த்தைகள் எல்லாம் இறைவனுடைய பிரசன்னம் நிரம்பி இருந்தது. ஒரே காரணம், அவர் இரவெல்லாம் ஆண்டவரோடு தனிமையிலே இறைவனோடு உரையாடி கொண்டே இருந்ததால் தான் அடுத்த நாள் காலையிலே அவர் சொன்ன, அவர் செய்த, அவர் நடந்த ஒவ்வொன்றுமே இறைவனுடைய செயலாகவே மாறியது. இயற்கையாகவே அவர் வாழ்ந்து சென்றார். ஆகவே தான் அவருடைய பெயரை தாங்கி இன்றைக்கு பல துறவற சபைகள் உருவாக்கி கொண்டே இருக்கிறது என்று சொல்லலாம். புனித லாப்ரே அப்படிங்கிற ஒருவர் ரோமை நகரிலே ஏறக்குறைய 40 மணி நேரம் தொடர்ச்சியாக நற்கருணை ஆராதனை நடைபெறுவதை அறிந்து அதற்காக இவர் கால்நடையாக நடந்தே செல்லுகிறார்.
நடந்து நடந்து அந்த நற்கருணை ஆராதனையில் போய் சென்று முழுமையாக அந்த 40 மணி நேரமும் ஆலயத்திலே இருப்பாராம். இவருக்கு என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தா, அவரை சுற்றிலும் ஒரு சில பூச்சிகள் கூட வந்து இருக்குமா, ஒரு சில பூக்கள்லாம் வருமா. அந்த புழுக்கள்லாம் அப்படி வருகிற பொழுது, இந்த கொசுவெல்லாம் பறக்கிற பொழுது அவரை எதுவுமே செய்யாதாம். அப்படியே தன்னையே மறந்து, சொல்லப்போனால் மெய்யை மறந்து ஆண்டவரோடு அவர் இணைந்திருப்பாராம். அதை மற்றவர்கள் பார்த்து எந்த அளவுக்கு இவர் இறைவனை ஆராதிக்கிறார் பாருங்கள் என்று சொல்வார்களாம். புனித பீட்டர் ஜூலியன் திவ்ய நற்கருணை சபையை ஏற்படுத்தியவர். இந்த சபையில் இருக்கிற உறுப்பினர்களுடைய முக்கியமான நோக்கமே முதல் முறையாக நற்கருணை பெற தயார் செய்கிற சிறுவர்களுக்கு, சிறுமிகளுக்கு மறை கல்வி எடுப்பது தான். அந்த அளவுக்கு அவர் நற்கருணை மீது ஆழமாக பற்று கொண்டார். அந்த சின்ன சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் அவர் சொல்லி தருவாராம், நீங்கள் நற்கருணை பெறுபவர்களாக மட்டுமல்ல, நற்கருணையை ஆராதனை செய்பவர்களாக மாற வேண்டும். அதை எப்பெல்லாம் ஆராதனை செய்யணும் அவர் சொல்லிக் கொடுக்கறதெல்லாம் சின்ன சின்ன குழந்தைகளுக்கு. வாரம் ஒரு முறையாவது நற்கருணையை நீங்கள் மண்டியிட்டு ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி தருவாராம். சின்ன சின்ன குழந்தைகளுக்கு அந்த நற்கருணை ஆராதனை பக்தியை வளர்க்க முயன்றவர் தான் இந்த பீட்டர் ஜூலியன். அதற்காகத்தான் நற்கருணை சபையை அவர் ஏற்படுத்தினார் என்று நம்ம வரலாறுகளை வாசிக்கிறோம். அருளாளராக உயர்த்தப்பட்ட 6வது பால் இவ்வாறு சொல்வார், நற்கருணை சந்திப்பு நன்றி உணர்வை வெளிப்படுத்துகிற ஒரு செயல். இது அன்பின் வெளிப்பாடு, இறை பிரசன்னத்தை ஏற்றுக்கொள்ளுகிற செயல் என்று சொல்லுவார். நம் ஒவ்வொரு முறையும் இந்த நற்கருணை பிரசன்னத்தை சந்திக்கிற பொழுதெல்லாம் நன்றி 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 என்று நாம் சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். இறைவன் நம்மை எவ்வளவு எவ்வளவு அன்பு செய்கிறார் என்பதை இந்த பிரசன்னத்தில் நாம் உணர்ந்து கொள்கிறோம். அதுதான் அன்பின் வெளிப்பாடாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, நானும் நீங்களும் இறை பிரசன்னத்தை உணர்கிறோமா இல்லையா என்பது இந்த நற்கருணை சந்திப்பிலே வெளிப்படும் என்று அருளாளர் 6வது பால் சொல்லுவார். இப்பெல்லாம் ஒரு சில ஆலயங்களில் நாம் பார்க்கிறோம், தொடர் நற்கருணை ஆராதனையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது என்ன நடக்கிறது, இது எப்பொழுது ஆரம்பித்தார்னு பார்த்தா, புனித மாக்சிமிலியன் கோல்பே அவர்தான் இந்த தொடர் நற்கருணை ஆராதனை ஏற்படுத்துவதே வாழ்வின் குறிக்கோளாக கொண்டிருந்தாராம். இதோ நம்ம நாட்டில் வாழ்ந்த புனித கொல்கத்தா தெரசா அவர் சொல்லுகிறார், இன்னைக்கு நானும் நீங்களும் சிலுவையை உற்று நோக்குகிற பொழுது இறைவன் எவ்வளவு நம்மை அன்பு செய்தார் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் என்கிற அவர், நற்கருணையை பார்க்கிற பொழுதெல்லாம் இப்பொழுது இறைவன் நம்மை எப்படி அன்பு செய்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும் என்றும் சொல்லுகிறார். ஆம், சிலுவை இறைவனுடைய அன்பை பறைசாற்றியது. நற்கருணை அன்றாட அன்பை நமக்கு எடுத்து எம்பிக்கொண்டே இருக்கிறது என்று அன்னை தெரசா சொல்லுகிறார். நம்முடைய கோவை மறை மாவட்ட ஆயர் அடிக்கடி இதை சொல்லுவார், திருப்பலி நேரத்தில் மட்டும் நம் ஆலயத்திற்கு செல்பவர்களாக இருந்துவிடக்கூடாது, மாறாக திருப்பலி அல்லாத நேரத்திலும் ஆலயத்திற்கு சென்று ஆண்டவருடைய நற்கருணை பிரசன்னத்தை நாம் சந்திக்க வேண்டும் என்று அவர் வரைக்குள் விடுப்பார். இதுதான் உண்மை. இயேசுவிலே பிரியமான சகோதர உறவுகளே, நானும் நீங்களும் வான தூதர்களைப் போல, புனித மேரி ஜோசப் ரொசல்லா சொல்லுவார், வானக அணிகளோடு நாம் இணைந்து கொண்டு நற்கருணை பிரசன்னத்தில் நாம் இறைவனை ஆராதிக்க வேண்டும். புனிதர்களோடு இணைந்து கொண்டு நாம் அவரை ஆராதிக்க வேண்டும். இறைவனை ஆராதிக்க 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 நாம் நம்முடைய மெய்யை, நம்முடைய உடலை, நம்முடைய உணர்வை கூட இழந்து விட்டு இறைவனோடு ஒன்றாகி விடுவோம் என்பதை உணர வேண்டும். மைத்து சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே மக்கு புகழ், இயேசுவே மக்கு புகழ், இயேசுவே மக்கு நன்றி, இயேசுவே மக்கு நன்றி. இந்த மனநிலையோடு நாம் இறைவனை இப்பொழுது அன்பு செய்கிற அதே நேரத்தில், என் தெய்வம், என் இயேசுவே, அருள் பொழியும் ஆண்டவரே என்ற இந்த பாடலை பாடுவோம். இந்த பாடலை நாம் பாடுகிற பொழுது இறைவனோடு நமக்கு இருக்கிற உறவு புதுப்பிக்கப்படட்டும். நற்கருணை பிரசன்னத்திலே இருக்கிற நானும் நீங்களும் ஆண்டவரோடு இன்னும் சற்று ஆழமாக உறவை ஏற்படுத்திக் கொள்வோம். இறைவா, தனி ஆளாக நான் எப்பொழுதும் இல்லை. உன்னை ஆராதிக்கிற அந்த நொடி பொழுதிலிருந்து நீர் என்னை ஆட்கொண்டு விடுகிறீர். இயேசுவே, உம்முடைய பிரசன்னம் என்னை வழிநடத்துவதாக என்று சொல்லி ஒப்பு கொடுத்து இந்த பாடல் நாம் பாடலாம்.
என் தெய்வம் என் இயேசுவே, அருள் பொழியும் என் ஆண்டவர். என் தெய்வம் என் இயேசுவே, அருள் பொழியும் என் ஆண்டவர். இவரது நிறைவில் நாம் யாவரும் நிறைவாக அருள் பெறுகிறோம். இவரது நிறைவில் நாம் யாவரும் நிறைவாக அருள் பெறுகிறோம். உண்மையின் திசையில் அவர் வழியில் செல்வோம். உண்மையின் திசையில் அவர் வழியில் செல்வோம். ஆண்டவர் இயேசு வழியாய் அருளாட்சி செய்கின்றது. ஆண்டவர் இயேசு வழியாய் அருளாட்சி செய்கின்றது. இயேசுவின் முன்மாதிரி மனவுறுதி ஊக்கம் தரும். இயேசுவின் முன்மாதிரி மனவுறுதி ஊக்கம் தரும். அவருக்காக துன்பங்களை ஏற்பதற்கும் அருள் பெற்றுள்ளோம். அவருக்காக துன்பங்களை ஏற்பதற்கும் அருள் பெற்றுள்ளோம். வலிமைக்கு மேலே சோதிக்க மாட்டார். வலிமைக்கு மேலே சோதிக்க மாட்டார். உடனிருந்து செயலாற்றுவார். உடனிருந்து செயலாற்றுவார். எல்லாரும் சேர்ந்து என் தெய்வம் என் இயேசுவே, அருள் பொழியும் என் ஆண்டவர். என் தெய்வம் என் இயேசுவே, அருள் பொழியும் என் ஆண்டவர். இவரது நிறைவில் நாம் யாவரும் நிறைவாக அருள் பெறுகிறோம். இவரது நிறைவில் நாம் யாவரும் நிறைவாக அருள் பெறுகிறோம். உண்மையின் திசையில் அவர் வழியில் செல்வோம். உண்மையின் திசையில் அவர் வழியில் செல்வோம். அவர் வழியில் செல்வோம். Praise the Lord. Praise the Lord. இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. திருப்பாடல் 100 நம் இறைவனை தாவீது அரசரோடு இணைந்து கொண்டு இவ்வாறு வாழ்த்தலாம். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வெளிப்படுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். நன்றியோடு அவர்தம் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ் பாடலோடு அவர்தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவர்தம் பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். இப்பொழுது நாம் வாசித்த இந்த திருப்பாடல் 100 இறைவனை நாம் எப்படியெல்லாம் வழிபட வேண்டும் என்பதை பாடலின் ஆசிரியர் மிக அழகாக நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார். மகிழ்ச்சியோடு இறைவனை வழிபட வேண்டும். மனநிறைவோடு இறைவனை வழிபட வேண்டும். ஆண்டவர் தான் என்னுடைய கடவுள், இயேசு ஒருவர் மட்டும்தான் என்னுடைய மெஸ்ஸியா, அவர்தான் என்னுடைய மீட்பர் என்பதை உணர வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். எப்படி உணர்வது? இறைவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிற
ஒவ்வொரு நொடியும் ஆண்டவரை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அவர் நமக்கு செய்திருக்கிற எல்லா நன்மைகளையும் நினைத்து நினைத்து நாம் நன்றி நன்றி என்று சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆயர் சிங்கராயர் அவருடைய மறைவுரையில் இதை சொல்லி இருப்பதை நீங்களும் கேள்விப்பட்டிருக்கலாம். நன்றி நன்றி என்று நாம் சொல்லுகிற பொழுது நாம் இறைவனுடைய மாட்சியை அதிகப்படுத்துவது கிடையாது. இறைவனுடைய மாட்சி ஏற்றம் பெறாது. எனினும் நாம் நன்றி சொல்லுகிறோம். எதற்காக? நாம் மீட்பை பெற்றுக்கொள்வதற்காக. ஒவ்வொரு முறையும் இதுதான் திருப்பலியிலும் நடக்கிறது. நற்கருணை ஆராதனையிலும் அதுதான் நடக்கிறது. இறைவனை பார்த்து நன்றி நன்றி என்று சொல்லிக்கொண்டே இருக்க இறைவன் அவருடைய மாட்சிமையிலே ஏற்றம் பெறாவிடனும் நாம் நம்முடைய மீட்பிலே உயர்ந்து கொண்டே இருக்கிறோம், மீட்பை பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். நாம் செய்கிற இந்த நன்றி புகழ்ச்சி வழிபாடெல்லாம் இறைவனுடைய பிரசன்னத்திற்கு அவருடைய மாட்சிமைக்கு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது அது தகுதியே இல்லை. ஆனால் நாம் மீட்பை பெற்றுக்கொள்ள இது உதவி செய்கிறது. ஆகவேதான் இறைவனை வழிபடுகிற பொழுது, ஆராதிக்கிற பொழுது நன்றி உணர்வோடு ஆராதிக்க வேண்டும் என்று இந்த பாடலின் ஆசிரியர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஆக இந்த நாளிலே நம் இறைவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிற பொழுது, கடந்த வாரத்திலே, கடந்த மாதத்திலே, இந்த நாளிலே இறைவன் உங்களிலே, உங்கள் குடும்பத்திலே, உங்களுடைய பங்கிலே, உங்களுடைய அன்பயத்திலே, உங்களுடைய உறவுகள் மத்தியிலே அவர் என்ன நல்லது செஞ்சிருக்கிறார்னு மனசு நினைக்கிறீங்களோ அதை எடுத்து சொல்லுங்க. ஆண்டவரே நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, தெய்வமே உமக்கு நன்றி என்று சொல்லி அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து நன்றி பூக்களை எடுத்து வைத்து கொண்டே இருப்போம். இப்படி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களுடைய எண்ணங்களை எல்லாம் ஒருமுகப்படுத்தி இறைவனை உணர்ந்து அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து நன்றி பூக்களை இப்பொழுது எடுத்து வைத்து அவனுடைய பிரசன்னத்தில் ஒப்புக்கொடுங்கள். அவரை தொடர்ந்து ஆராதிப்போம். ஆராதனை ஆராதனை இதய வேந்தரை ஆராதனை என்று ஆண்டவரை புகழ்ந்து புதித்து பாடி, இறைவா என்னுடைய நன்றி பூக்களை, நன்றி ஆராதனை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து நாம் பாடி ஜெபிப்போம். ஆராதனை ஆராதனை இதய வேந்தே ஆராதனை, அப்பத்தின் வடிவில் நெஞ்சத்தை தீரக்கும் ஆண்டவா உமக்கே ஆராதனை, அப்பத்தின் வடிவில் நெஞ்சத்தை தீரக்கும் ஆண்டவா உமக்கே ஆராதனை. ஆராதனை ஆராதனை இதய வேந்தே ஆராதனை, அப்பத்தின் வடிவில் நெஞ்சத்தை தீரக்கும் ஆண்டவா உமக்கே ஆராதனை, அப்பத்தின் வடிவில் நெஞ்சத்தை தீரக்கும் ஆண்டவா உமக்கே ஆராதனை. Praise the Lord. Praise the Lord. இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. நற்கருணை ஆண்டவரை சந்திக்கிற பொழுதெல்லாம் இறைவன் பல நன்மைகளால் நம்மை நிறைக்கிறார். அவர் தருகிற பலன்கள் எண்ணற்றவை, சொல்லிலடங்காதவை. அதில் ஒரு சிலதை குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். புனித ஜேன் சுகன் லிட்டில் சிஸ்டர்ஸ் ஆஃப் த புவர் அப்படிங்கிற ஒரு சபையை தோற்றி வைத்தவர் இவ்வாறு சொல்லுகிறார்: உன்னுடைய பொறுமை வலிமை குறைகிற பொழுது, உதவியின்றி தனிமையில் உள்ளபோது அவரிடம் சொல், அவர் நல்ல ஞாபக சக்தி உள்ளவர் என்று சொல்லுவார். நம்முடைய வாழ்க்கையிலே சில சமயத்திலே நாம் பொறுமை இழந்து விடுகிறோம், நம்முடைய வலிமை குன்றி விடுகிறது. ஏன் சொல்லப்போனால் ஒரு சில நேரத்தில் தனிமையிலே வாடிக்கொண்டு இருக்கிறோம். இந்த மூன்றையும் சந்திக்காத நபர்கள் இல்லை என்று சொல்லலாம். திடீர்னு கோபம், திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வெடிக்குது, திடீர்னு யாரிடமாவது நாம் முறையிடுகிறோம், நம்முடைய பொறுமை எங்கே செல்லுகிறது என்றே நமக்கு தெரியவில்லை. இப்படி பல நாட்கள் கடந்திருக்கலாம்.
உடம்புல வலிமையே இல்லை, சோர்ந்து கிடக்கிறேன், நொந்து போய் கிடக்கிறேன், நல்லா எதுக்கு தான் இருக்கிறேனே தெரியலையே இப்படி சொல்லி பல நேரத்தில் நாம் யோசித்து இருக்கலாம், சிந்தித்து இருக்கலாம். எனக்கெல்லாம் எதுக்கு தான் இந்த வாழ்க்கை இருக்கிறது, ஏன் தற்கொலை எண்ணத்தை கூட நாம் சில சமயத்தில் துவண்டு போய் இருக்கலாம். இதெல்லாம் அன்றாடம் சந்திக்கிற அலுவலர்கள் தான். அதை விட கொடுமையானது தனிமை. தனிமை. குடும்பத்திலே 4 பேர் 5 பேர் இருக்கிற இடத்திலே கூட ஒருவருக்குள் ஒருவர் பேசிக்கொள்ளாத நிலை, பங்கிலே அன்பியத்திற்குள் இன்னொரு அன்பியத்திற்குள் செல்லாத ஒரு நிலை, பங்கு தந்தையோடு இருக்கிற ஒரு சில முறை நாம் தனித்து விடப்பட்ட ஒரு நிலையிலே தனிமையில் இருப்போம். இந்த அருட் சகோதரி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார், நானும் நீங்களும் இதுபோல இருக்கிற பொழுது, தனிமையிலோ வலிமை குன்றிய பொழுதோ பொறுமை இழந்து இருக்கிற பொழுது அவரிடம் செல்ல வேண்டும். நான் மனிதரிடம் அல்ல, நல்ல ஒரு நண்பனிடம் அல்ல, நம்முடைய குடும்பத்தாரிடம் அல்ல, மாறாக ஆண்டவரிடம் செல்ல வேண்டும். நம்முடைய உண்மை நிலை எடுத்து அவரிடத்தில் சொல்ல வேண்டும். அப்படி சொல்லுகிற பொழுது தனிமையிலே வலிமை தரக்கூடியவராக ஆண்டவர் இயேசு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதைத்தான் இன்று நாம் உணர வேண்டும். இறைவன் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு வேளையிலுமே தனிமையில் நம்மை சந்திக்கிற பொழுதெல்லாம் அவருடைய வலிமையால் நம்மை நிரப்பிக்கொண்டே இருக்கிறார். புனித பாஸ்கல் பைலோன் அப்படிங்கிற ஒரு புனிவர் இவ்வாறு சொல்லுகிறார், பல நாட்கள் மணிக்கணக்காக முழு இரவும் ஆண்டவருடைய திருச்செநிலையில் அவர் கிடப்பாராம். அவருடைய வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் பிரச்சனை சந்திக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் நற்கருணை பிரசன்னத்திலே முழு இரவும் அவர் இருப்பாராம். அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கிற பொழுது அவருக்கு மகிழ்ச்சியும் மன நிறைவும் கிடைப்பதாக சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு முறையும் நானும் நீங்களும் நற்கருணை ஆண்டவரை சந்திக்கிற பொழுதெல்லாம் இதுதான் நடக்கிறது. இறைவன் நமக்கு மகிழ்ச்சியை தருகிறார், மன நிறைவை தருகிறார். மகிழ்ச்சி என்பது சில சமயத்தில் நாம் இருக்கின்ற இடத்திலே கிடைக்கும், சேர்க்கின்ற பொருட்களிலே கிடைக்கும், சந்திக்கிற மனிதர்கள் மத்தியிலே நமக்கு கிடைக்கும். ஆனால் அதையெல்லாம் தாண்டிய பெருமகிழ்ச்சியை ஆண்டவர் கொடுக்கிறார் நற்கருணை பிரசன்னத்திலே. யோவான் நற்செய்தி பிரிவு 20:20 வாசிக்கிறோம், உயிர்த்தெழுந்த இயேசுவை அவருடைய பிரசன்னத்தை கண்ட சீடர்கள் பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள் என்று. ஆம், ஆண்டவர் இயேசுவை நாம் எப்பொழுதெல்லாம் சந்திக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் இறைவன் மகிழ்ச்சியால் பெருமகிழ்ச்சியால் நம்மை நிரப்பிக் கொண்டே இருக்கிறார். அது மட்டுமல்ல, மனம் நிறைந்து விடுகிறது. நம்மகிட்ட யாராவது வந்து கேட்டாங்கன்னா, உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, குறை இருக்கா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? அடுக்கி வைப்போம். எனக்கு அது குறை இருக்குது, இது குறை இருக்குது. நிறைய பேர் மற்றவர்கள் மீது குறையை சுமத்துவோம். ஆனால் நிறைவான ஆண்டவர் நம் மத்தியிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். எப்பொழுதெல்லாம் குறைபட்டுக் கொள்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் குறைகள் நோக்கி நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் நம்மை இழுத்து செல்லுகிறதோ அப்பொழுதெல்லாம் கொஞ்சம் திரும்பி வந்து ஆண்டவரிடத்தில் அமர வேண்டும். அவர் தான் நிறைவானவர், நிலையான பேர்பத்தை தரக்கூடியவர். இதை உணர்ந்துதான் இந்த புனிதர் சொல்லுகிறார், நானும் நீங்களும் இறை பிரசன்னத்தில் இருக்கிற பொழுது நாம் முழு நிறைவை பெறுவோம் என்று. ஆம், கொஞ்சம் கூட அதில் குறையே கிடையாது. குறையே இல்லாத ஆண்டவரை சந்திக்கிற ஒவ்வொரு நொடியும் நமக்கு நிறைவான மகிழ்ச்சி கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே மக்கு புகழ், இயேசுவே மக்கு நன்றி. புனித கிளாரா அவர் ஒரு முறை வாழ்க்கையிலே சந்தித்த ஒரு அனுபவம் இது. அசிசி நகரை கொள்ளையடிப்பதற்காக 2வது பிரடிக் அவருடைய இராணுவ திரளெல்லாம் கூட்டிக் கொண்டு அந்த நகருக்குள்ளே பயணம் வருவாராம். பெரிய இராணுவ பலம் நிறைந்த அந்த படை அசிசியை அணுகி வரும். இந்த கிளாரா அவருடைய மடத்தில் இருந்து ஜெபித்து கொண்டு இருப்பாராம். அவருக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்குது, வெளியில் ஒரு பெரிய இரைச்சல் கேட்குது, ஒரு பெரிய இராணுவம் அவருடைய நகரை எதிர்கொண்டு வருகிறது, சூறையாட போகிறார்கள், கொள்ளையடிக்க போகிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு அங்கே உணர்த்தப்படுகிறது. என்ன செய்கிறாராம்? இறைவனை ஆராதித்து கொண்டு இருக்கிற அதே நேரத்தில் அதே நற்கருணை பிரசன்னத்தை கையில் எடுத்துக்கொண்டு அப்படியே வெளியில் வருகிறாராம். இந்த நற்கருணை பிரசன்னத்தை தாங்கியவராக இவர் ஒரு புறம், இராணுவ பலத்தோடு அந்த பிரடிக் 2வது பிரடிக் அவருடைய படைகளோடு ஒரு புறம், 2 பேரும் சந்திக்கிற அந்த நேரத்தில் அதிசயமாக அற்புதமாக இறைவன் அங்கே அவர்களை ஆட்கொள்ளுகிறார். இராணுவ பலத்தோடு வந்தவர்கள் மண்டியிட்டு ஆண்டவர் முன் சரணடைகிறார்கள், அமைதியாக திரும்பி செல்லுகிறார்கள் பார்க்கிறோம். ஆம், உன் வீட்டில் புயல் அடிக்குதா, உன்னுடைய பங்கில் பிரச்சனை இருக்குதா, உன்னுடைய அன்பத்தில் போராட்டம் இருக்குதா, உன்னுடைய உறவுகளுக்கு மத்தியிலே சரியான உறவு நிலை இல்லையா, ஆண்டவரை சந்தியுங்கள். பெரிய இராணுவத்தை அமைதிப்படுத்திய ஆண்டவர், கொந்தளிக்கிற கடலை அமைதிப்படுத்திய ஆண்டவர், பெரும்பாடுள்ள பெண்ணை குணப்படுத்திய ஆண்டவர், நோய் நொடிகளை ஒரு வார்த்தையிலே குணப்படுத்திய ஆண்டவர்,
ஒரே ஒரு தொடுதலிலே எல்லா பிரச்சனைக்கும் தீர்வாக அமைக்கிற ஆண்டவர் உன்னுடைய பிரச்சனைக்கும் தீர்வாக அமைவார். அவரிடம் ஒப்பு கொடுங்கள். உங்கள் மனசுல என்னெல்லாம் போராட்டம் இருக்கிறதோ, பிரச்சனை இருக்கிறதோ, ஆண்டவரே, இயேசுவே, நீர் என்னுடைய மீட்பராக இருக்கிறீர். இதோ எனக்கு மத்தியில எத்தனை எத்தனை சூழல்கள் என்னை சூழ்ந்து நசுக்கி கொண்டு இருக்கிறது, பிரச்சனை அமுக்கி கொண்டு இருக்கிறது. ஆண்டவரே, எனக்கு வெற்றியை தாருங்கள், மன அமைதி தாருங்கள் கேட்கிற பொழுது அந்த அமைதியை அவர் நிச்சயமாக தரக்கூடியவராக இருக்கிறார். சில சமயத்தில் நம்மளாம் நல்லா பேசுவோம், ஆனால் கேட்பதற்கு ஆள் கிடையாது. நாம் பேசுறதை யாராவது கேட்பாங்களான்னு சொல்லி எத்தனை பேர் தவிர்த்து ஏங்கி கொண்டு இருக்கிறார்கள். புனித தெரசா லுசிக்ஸ் அவர் சொல்லுகிறார், நான் எப்பொழுதெல்லாம் பேச வேண்டும் நினைக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் என் மனக்கண்மன் வருவது நற்கருணை பிரசன்னம், அதுதான் என்னுடைய விண்ணகம் அப்படின்னு சொல்லுகிறார். எப்பொழுதெல்லாம் நாம் இறைவனுடைய பிரசன்னத்திற்கு வருகிறோமோ அப்பொழுது மோட்சம் நம்ம கண் முன்பாக தெரிகிறது அப்படின்னு அவர் உணர்கிறார். அதனால தான் அந்த மோட்சத்திற்கு போகிற அந்த எண்ணத்தில் அங்கே இருக்கிற வானதூதர்கள் தொடர்ந்து ஓசன்னா தூயவர் தூயவர் என்று பாடிக்கொண்டே இருப்பதை போல நாமும் அவரோடு இணைந்து கொள்கிறோம். அது மட்டுமல்ல, நான் பேசுவதை, நீ பேசுவதை, நாம் பேசுவதை கேட்பதற்காக இரவும் பகலும் நற்கருணை பிரசன்னத்தில் இறைவன் காத்துக்கொண்டே இருக்கிறார். பல சமயத்தில் மனமிட்டு பேசுறது எங்க? யார்ட்டையாவது ஏதாவது நம்ம சொன்னோம்னா அடுத்த நாள் அடுத்த வாரம் அது நமக்கே திரும்பி வந்து இப்படியெல்லாம் இவன் சொல்கிறான், இப்படியெல்லாம் அவன் சொல்கிறான்னு சொல்லிட்டு எத்தனை முறை நம்மையே நாம் காயப்படுத்தி இருப்போம். நாம் சொன்ன வார்த்தையை நம்மை ஊனப்படுத்தி இருக்கும். ஆனால் ஆண்டவரிடம் மனமிட்டு நாம் பேசலாம். அதுக்குத்தான் நற்கருணை பிரசன்னம். நம் மனசில் என்ன இருக்குதோ, நம் மனசில் என்ன போராட்டம் இருக்குது, எல்லாத்தையும் எடுத்து பேசலாம். அதை அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவர் தன்னுடைய இதயத்தை திறந்து வைத்திருக்கிறார். இதைவிட சிறந்த நட்பு, இதைவிட சிறந்த உறவு நமக்கு வேறு எதுவுமே இருக்க முடியாது. ஆகவே தான் நானும் நீங்களும் ஆர்ச் பிஷப் புல்டன் ஜெய்சன் அவர் சொல்வதைப் போல நற்கருணை பிரசன்னத்திலே இருக்கிற பொழுது முழுமையான மனிதத்தன்மையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுவார். ஒரு மனிதன் நற்கருணையில் வாழ்கிறான் அப்படிங்கிறதான் அவருடைய கோட்பாடு. எப்பொழுதெல்லாம் நற்கருணை நாம் சந்திக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் வாழ்கிறோம். எப்பொழுதெல்லாம் நாமவே நற்கருணை விலகி செல்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அது வாழ்க்கை அல்ல, வேறு எதுவோ. இந்த நாளிலே நமக்கு முழுமையான இன்பம் தருகிற பிரசன்னம் தான் இந்த நற்கருணை பிரசன்னம் என்பதை உணர்வோம். அது மட்டுமல்ல, ஒரு கிறிஸ்தவர் வழக்கமாக வாழ்வினுடைய அன்றாட பயனை துவங்குகிற பொழுது என்ன செய்கிறார்? காலையில் எந்திரிச்சு ஒரு சின்ன ஜெபம் செய்வாங்க. அவருடைய வேலை ஆரம்பிப்பு முன்பாக இறை வார்த்தை வாசிப்பார்கள். தன்னுடைய பணியை, தன்னுடைய தொழிலை, தன்னுடைய அன்றாட அலுவல்களை சென்று சந்திப்பார்கள். புனித 2வது ஜான் பால் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார், ஒரு மனிதன் இப்படி செல்லுகிற பொழுது வாழ்க்கை பயணத்தில் நற்கருணை பிரசன்னத்தை சென்று சந்தித்து விட்டு செல்லுகிற பொழுது அவன் அடிப்படையிலே ஒரு மாற்றத்திற்கு வித்திடுகிறார் அப்படின்னு சொல்லுகிறார். சில சமயத்தில் நம்ம அதை மாற்றணும், இதை மாற்றணும்னு நினைக்கிறோம், ஆனால் எதுவும் மாறுவதில்லை. நாம நினைத்து கொள்கிறோம் இதையெல்லாம் மாற்ற முடியும் என்று சொல்லி. முடியவே முடியாது. ஒரு நபரை மாற்ற வேண்டுமா? ஒரு பங்கில் இருக்கிற உறுப்பினரை நாம் சந்திக்க வேண்டுமா? ஒரு உறவை நாம் மாற்ற வேண்டுமா? நம் குடும்பத்தில் இருக்கிற மாற்ற வேண்டுமா? அப்படின்னா மாற்றமே இல்லாத ஆண்டவரை நாம் சந்தித்தால், அந்த மனிதருக்காக நாம் ஜெபித்தால் அந்த மனிதரை ஆண்டவர் மாற்றிவிடுவார். அதுதான் நற்கருணை பிரசன்னம் தருகிறது. அது மட்டுமல்ல, நற்கருணை பிரசன்னத்தில் இருக்கிற ஒவ்வொரு நொடியுமே நாம் நற்செய்தியை பறைசாற்றுகிறோம், நல்ல செய்தியை விதைத்து கொண்டே இருக்கிறோம் என்று புனித ஜான் பால் சொல்லுவார். இயேசுவை பிரியமானவர்கள், இதை நாம் உணர வேண்டாம். எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை நாம் சந்திக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நற்செய்தியை நாம் அறிவிக்கிறோம். எப்பொழுதெல்லாம் இறை பிரசன்னத்தில் நாம் இருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் மாற்றத்திற்காக வித்திடுகிறோம். நிச்சயமாக நீங்கள் உங்கள் குடும்பத்தின் சார்பாக நற்கருணை சந்தித்தால், உங்கள் பங்கின் சார்பாக நற்கருணை ஆண்டவரோடு உரையாடினால், உங்கள் அன்பயத்தோடு இணைந்து கொண்டு நீங்கள் நற்கருணை ஆண்டவரோடு கொஞ்சம் நேரத்தை செலவழித்தால், எல்லா விதத்திலும் ஆண்டவர் எது மாற்ற முடியாமல் இருக்கிறதோ அதை மாற்றி காட்டுவார். எது திருந்தாமல் இருக்கிறதோ அதை திருத்தி காட்டுவார். எந்த மனிதர் தவறாக நடக்கிறாரோ அவரை சரியான பாதைக்கு அழைத்து செல்வார். சக்கேயு ஒரே ஒரு மனிதன் தான் இயேசுவை நோக்கி வந்தான், ஒட்டுமொத்த குடும்பமும் மீட்பை பெற்றுக்கொண்டது என்று சொல்லி நாம் திருவழுத்திலே வாசிக்கிறோம். அதே போலத்தான் பிரியமான உறவுகளே, நற்கருணை பிரசன்னத்தில் இருக்கிற நீங்களும் நானும் தினமும் இறை வார்த்தையிலே, தினமும் நற்கருணை பிரசன்னத்தில் ஆண்டவரை சந்திப்போம்.
அப்படி சந்திக்கிற பொழுதெல்லாம் நாம் ஒவ்வொரு நாளும் இறைவனோடு இணைகிறோம். இறைவன் நம்மை மாற்றுகிறார். நம்மை சுற்றி இருக்கிற எல்லாருமே இறைவனால் மாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு நன்றி. புனித பியோ தன்னுடைய வாழ்க்கையிலே 5 காய வரம் பெற்ற ஒரு புனிதர், நல்ல ஒரு குருவானவர், ஆன்மீகத்திலே எல்லாருக்கும் வழிகாட்டியாக இருந்தவர். அவர் சொல்லுகிற வார்த்தை இது: எப்பொழுதெல்லாம் நம்முடைய ஆன்மீக பலம் குன்றியதாக நாம் நினைக்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் நம்முடைய ஆன்மீக பலம் குன்றியதாக நினைக்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் நற்கருணை பிரசன்னத்திற்கு நாம் வந்தால் அவர் எல்லா வரங்களையும் எல்லா பலன்களையும் நமக்கு கொடுத்து அருள்வார் என்று சொல்லுகிறார். ஆம், சில சமயத்தில் அப்படிதான் நம்முடைய ஆத்மாவை மறந்து விடுவோம். நம்முடைய உடலுக்கு நிறைய நேரத்தை நாம் ஒதுக்குறோம், நம்முடைய அறிவுக்கு நாம் நேரத்தை ஒதுக்குகிறோம், கற்றுக்கொள்வதற்கு பிறருக்கு கற்றுக் கொடுப்பதற்கு நேரத்தை ஒதுக்குகிறோம். ஆனால் ஆத்மாவுக்கு என்ன எந்த நேரத்தை ஒதுக்குகிறோம்? அதனால தான் சில சமயத்தில் தோல்வி, பயம், குற்ற உணர்ச்சி, போராட்டம் வருகிறப்பெல்லாம் நொந்து போய் எதுக்கடா அந்த வாழ்க்கைன்னு சொல்லி நாம் நினைக்கிறோம். அப்போ தான் இந்த புனித பியோ நம்ம கற்றுக் கொடுக்கிறார். எப்பொழுதெல்லாம் ஆன்மீகம் குறைந்து பலத்திலே குறைந்து இருப்பதாக நினைக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நற்கருணை சந்திக்க வேண்டும். அப்படி சந்திக்கிற பொழுது அவரே நமக்கு பலமாக இருக்கிறார், அவரே நமக்கு திடமாக இருக்கிறார், அவரே நமக்கு எல்லாமாக இருக்கிறார். இதை உணர்ந்துவாறு இந்த நற்கருணை பிரசன்னத்தில் இருக்கிற நானும் நீங்களும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நீங்க வாங்கப்பா, என்னை தொடுகிற நேரம் இது. என் உடலெல்லாம் நீர் அற்புதம் செய்யும். நீர் ஒரே ஒரு வார்த்தை சொன்ன பொழுது ஊழியன் குணமடைந்தான். நீ ஒரே ஒரு முறை தொட்ட பொழுது பெரும்பாடுள்ள பெண் குணமடைந்தார். அதே போல தான் ஆண்டவரே, இந்த நேரத்திலே நீர் வந்து என்னை தொடும். நீர் தொடுவதற்கு நான் என்னை அனுமதிக்கிறேன் அப்பா. இயேசுவே, என் மத்தியிலே எழுந்து வாரும், என் உடலிலே எழுந்து வாரும். உன்னுடைய தெய்வீக பிரசன்னத்தால் நான் நிரம்பி இருக்க அந்த நேரத்திலே என்னை தொட்டு குணமாக்கும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து நாம் ஜெபித்து பாடலாம். இயேசுவை நீ தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவை நீ தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவை நீர் சொன்னால் போதும், என் மனசெல்லாம் சுகமாய் மாறும். இயேசுவே நீர் சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஆராதனை 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 ஆராதனை. இயேசுவை நீர் தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவை நீர் தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். நாவசைத்து பேசாத என் நாவும் கூட வகை வகையாய் கீதங்கள் பாட செய்தீரே. நாவசைத்து பேசாத என் நாவும் கூட வகை வகையாய் கீதங்கள் பாட செய்தீரே. எவ்வொலியும் கேட்காத என் காது கூட அயராது உன் வார்த்தை கேட்க செய்தீரே. எவ்வொலியும் கேட்காத என் காது கூட அயராது உன் வார்த்தை கேட்க செய்தீரே. இயேசுவை நீர் தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவை நீர் தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும்.
இயேசுவிலே பிரியமான உறவுகளே, ஆண்டவர் இயேசு நம்மை தொடுகிற நேரம் இந்த நற்கருணை பிரசன்னம். தொட அனுமதிப்பர் நானும் நீங்களும் தயாராகிற பொழுது நம் உடலில் உள்ள குறைகள், நம்முடைய உள்ளத்தில் எண்ணத்தில் இருக்கிற கரைகள் நீங்கும். நம்முடைய பாவங்கள் நிச்சயமாக ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஒப்பு கொடுக்கப்படுகிற பொழுது அது மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும். இந்த நேரத்தில் நீங்கள் காயப்பட்ட தருணங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே எது தழும்புகளாக இருக்கிறதோ அந்த நிமிடங்கள், எதை மறக்க முடியல, எதை மன்னிக்க முடியல என்று நினைத்து கொண்டு இருக்கிறீர்களோ, எது உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறதோ, எது உங்களுக்கு சவாலாக இருக்கிறதோ, மன கண்மன் கொண்டு வந்து அவனுடைய பிரசன்னத்தில் இப்பொழுது வைத்து விடுங்கள். இறைவன் தொட அனுமதியுங்கள். அவர் தொட்டால் சுகமானவர்கள், அவர் சொன்னால் சுகமானவர்கள், அவர் பார்த்தால் சுகமானவர்கள். எத்தனை எத்தனை ஆயிரம் பேர், எத்தனை எத்தனை லட்சம் பேர், எத்தனை எத்தனை கோடி பேர் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இறைவனுடைய ஒரே ஒரு பார்வை போதும், நம்முடைய ஆயுள் முழுவதும் நமக்கு இருக்கிற எல்லா நோய்களும் நீங்கிவிடும். விவிலியம் எத்தனை எத்தனை புதுமைகளை நமக்கு அடுக்கிக் கொண்டே செல்லுகிறது. எல்லாவற்றிலும் ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? நீ விரும்புகிறாயா? நீ நம்புகிறாயா? உன்னுடைய நம்பிக்கை உனக்கு ஏற்ற சுகத்தை தரும் என்பதுதான். நம்புங்கள், செபியுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்களிடத்திலே வல்ல செயல்களை செய்ய காத்திருக்கிறார். இயேசுவிடத்தில் ஒப்பு கொடுப்போம், செபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி உணர்வோடு இந்த பிரசன்னத்தை உணர்ந்து ஜெபிக்கிறேன். என்னுடைய மனசில் இருக்கிற காயங்கள் எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய உள்ளத்தில் இருக்கிற குறைகள் எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய உடல் எல்லாம் சுமந்திருக்கிற இந்த தழும்புகளை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் எத்தனை எத்தனை போராட்டங்கள், வேர் செல்ல செல்ல, அடிவேர் ஆழமாக செல்ல செல்ல என் மேலே இருக்கிற தலைகள் எல்லாம் தளர்ந்து கொண்டிருக்கிறது, விழுந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, நான் விழுந்து விடுவேனோ என்று கூட வருந்தி கொண்டிருக்கிறேன், ஏங்கிக் கொண்டிருக்கிறேன். என்னை தாங்குபவராக வாரும் ஆண்டவரேன்னு சொல்லி சில நாடுகள் மௌனமாக நற்கருணை பிரசன்னத்தை உற்று நோக்கியவாறு உங்களுடைய சொந்த தேவைகளுக்காக செபியுங்கள். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், திறக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் என் உள்ளம் என் வார்த்தை உங்களும் நிலைத்திருந்தால் நீ எதை கேட்டாலும் நடக்கும் என்றும் சொல்லியிருக்கிறார். இயேசுவிடத்திலே ஜெபிக்கிற நேரம் இது. ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்து செபியுங்கள். உங்கள் மனசிலிருந்து செபியுங்கள். பெருமூச்சை கூட ஜபமாக மாற்றக்கூடிய தூய ஆவியானவர் நம் மத்தியிலே செயல்படுவார். இறைவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்கள் எல்லாரும் மறுமுறை தங்கள் வாழ்க்கையிலே தோல்வியை அடைந்தது கிடையாது. இறைவன் வெற்றியை தரக்கூடியவராக மட்டுமல்ல, மன நிறைவை தரக்கூடியவராகவும் இருப்பார். ஒரு திருப்தியான வாழ்க்கையிலே நம்மை வழிநடத்தி செல்லுவார். ஒவ்வொரு முறையும் நாம் திருப்பலியிலே பங்கு பெறுகிற பொழுது, திவ்ய நற்கருணை பெறுகிற பொழுதெல்லாம் இறைவன் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார். குருத்துவம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. திரு அவை இயங்கிக் கொண்டே இருக்கிறது. இந்த இயக்கத்தில் நாம் பங்கு பெறுகிறோம். ஆகவேதான் நீங்களும் நாம் இப்பொழுது ஜெபிக்கிற பொழுது இறைவனோடு இணைகிறோம், திருச்சபையோடு இணைகிறோம், நற்கருணை பிரசன்னத்தோடு இணைகிறோம். நம்முடைய ஜெபம் வீணாக போகாது. அவர் நன்கு ஞாபக சக்தி உள்ளவராக நாம் ஒரே ஒரு முறை ஜெபித்த ஜெபத்திற்கு கூட பதிலை தராமல் போக மாட்டார். நாம் ஜெபிக்கலாம். கண்களை மூடி உங்களுடைய உள்ளத்தின் கதவுகளை திறந்து கொண்டு ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து சில நாடிகள் மௌனமாக உங்கள் தேவைகளுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். நம்முடைய கவலைகள், கண்ணீரை அனைத்தையும் துடைப்பவராக ஆண்டவன் மத்தியிலே இருக்கிறார். உங்களுக்கு விருப்பமானால் நீங்கள் இருக்கிற இடத்திலேயே மெழுகுத்திரிகளை ஏற்றிக்கொள்ளலாம், எழுந்து நிற்கலாம், அல்லது முழந்தாள் படியிடலாம். ஏதாவது ஒரு நிலையை நீங்கள் தெரிவு கொண்டு மனசில் இருக்கிற எல்லா வகையான பாரங்களையும் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, இனி நான் எதற்காக கவலைப்பட வேண்டும், எதற்காக கண்ணீர் விட வேண்டும்? நீர் என்னுடைய கண்ணீரை துடைத்து காயங்களை கட்டி என்னை நடத்துபவராக இருக்கிறேன். நெஞ்சாருமை வாழ்த்துகிறேன் ஆண்டவரே. நன்றி உணர்வோடு நோக்கி பார்க்கிறேன். என்னை நீங்கள் குணமாக்குங்கள் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து இந்த பாடல் வழியாக நாம் இறைவனிடத்திலே அர்ப்பண உணர்வோடு ஜெபிப்போம்.
கவலை இனி இல்லை, கண்ணீர் துடைத்திடுவார். கவலை இனி இல்லை, கண்ணீர் துடைத்திடுவார். என்னை விட்டு பிரியாது என் இயேசு துணை இருப்பார். என்னை விட்டு பிரியாது என் இயேசு துணை இருப்பார். துணை இருப்பார். அவர் அகலாதவர், அவர் விலகாதவர், உறங்காத தாயன்பால் காக்கின்றவர். அவர் அகலாதவர், அவர் விலகாதவர், உறங்காத தாயன்பால் காக்கின்றவர். கல் போன்று என் நெஞ்சை கனிவாக்குவார். ஊதாரி நிலை மாற்றி உரிமை தருவார். கல் போன்ற என் நெஞ்சை கனிவாக்குவார். ஊதாரி நிலை மாற்றி உரிமை தருவார். தொலைத்திட்ட என்னை அவர் தேடி வருவார். தொலைத்திட்ட என்னை அவர் தேடி வருவார். அலைப்பாயும் உள்ளத்தை ஆற்றுப்படுத்துவார். அலைப்பாயும் உள்ளத்தை ஆற்றுப்படுத்துவார். அவர் அகலாதவர், அவர் விலகாதவர், உறங்காத தாயன்பால் காக்கின்றவர். அவர் அகலாதவர், அவர் விலகாதவர், உறங்காத தாயன்பால் காக்கின்றவர். நம் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இறைவனுடைய தெய்வீகத்தை உணர்ந்தவாறு இந்த கடைசி ஜெபத்தில் இணைந்து நாம் நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய பங்கிற்காக, நம்முடைய அன்பியத்திற்காக, நம்முடைய தாய் திருவைக்காக, வாழுகிற குருத்துவத்திற்காக நாம் இப்பொழுது ஜெபிப்போம். தாயும் தந்தையுமாக நேசிக்கிற நல்ல தந்தையே, இந்த அற்புதமான ஆராதனை நேரத்திற்காக நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். இறைவா, திருச்சபையினுடைய ஊற்றாக, திருச்சபையினுடைய மையமாக நற்கருணை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த குருத்துவத்திலே ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுக்கப்படுகிற திருப்பலியிலே இறைவா நீர் பிரசன்னமாக வருகிறேன், அதற்காக மை போற்றுகிறோம். தெய்வீக பிரசன்னத்தில் இவ்வளவு நேரமாக நீ எங்களோடு இருந்து நீர் செய்திருக்கிற அனைத்து நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இறைவா, நன்றி நன்றி என்று நாங்கள் சொல்ல சொல்ல நாங்கள் மீட்பிலே இன்னும் ஒருபடி உயர்ந்து கொண்டே செல்லுகிறோம். இயேசுவே, உம்மை ஆராதித்த இந்த நேரம், உம்மோடு இருந்திருக்கிற அந்த நேரம், உம்மோடு சேர்ந்து நாங்கள் ஜெபித்திருக்கிற நேரம் இறைவா ஒருபோதும் வீணாக போகாது. அது விண்ணகத்தினுடைய திறவுகோலாக எங்களுக்கு இருக்கிறது. நாங்கள் இந்த மண்ணகத்திலே சந்திக்கிற எல்லா அனுபவங்களையும் விட இன்னும் அதிகமான ஆழமான திருத்தூதர்களைப் போல, இதோ வான தூதர்களைப் போல, புனிதர்களைப் போல நாங்கள் உம்மோடு இணைந்து கொண்டிருக்கிறோம். இதற்காக இந்த நேரமும் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இறைவா, இந்த ஆராதனை நேரத்திலே இந்த தொலைக்காட்சி வழியாக, மாதா தொலைக்காட்சியின் வழியாக இறைவா நீ செய்திருக்கிற நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதற்காக எங்களுக்காக உழைக்கிற, ஒத்துழைக்கிற, ஜெபிக்கிற எல்லாரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த நற்கருணை ஆராதனை நேரம் முழுவதும் நீர் எங்களோடு கூட இருந்து வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இறைவா, இந்த நாள் முழுவதும் வருகிற வாரத்திலும் வருகிற மாதத்திலும் நீர் எங்களோடு தங்குவீராக, தொடர்ந்து எங்களை நடத்துவீராக. தெய்வீக பிரசன்னத்தால் எங்களை தாங்கி நடத்துவீராக. உடைய இறை வார்த்தையால் வல்லமையாக எங்கள் மத்தியிலே செயல்படுவீராக. இறைவா, எங்களுடைய ஊரில் இருக்கிற பங்கு தந்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோ அவர் வழியாக இறைவா நீர் கொடுக்கிற ஒவ்வொரு திருப்பலிக்காக, நீர் கொடுக்கிற ஒவ்வொரு இறை வார்த்தை மறைவுரைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுக்கிற ஒவ்வொரு அருள் அடையாளத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இறைவா, எங்களுடைய பங்கிலே செயலாற்றுகிற பணிக்குழுக்கள், பக்த சபைகள், அன்பியங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இவர்கள் வழியாகத்தான் திருச்சபை இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நீர் எங்களுக்கு நாள்தோறும் ஒவ்வொரு செய்தியிலும் சொல்லிக்கொண்டே இருக்க நன்றி செலுத்துகிறோம். இறைவா, இது அந்த நேரத்தில் இங்கே ஜெபித்துக் கொண்டிருக்கிற சிறு பிள்ளைகள் அவருடைய கல்வியிலே, ஞானத்திலே, ஒழுக்கத்திலே சிறந்து விளங்கி எதிர்காலத்தில் ஆண்டவரே நீர் விரும்புகிற திசையில் அவர்கள் பயணம் செல்வார்களாக.
இதோ புனித பீட்டர் ஜூலியன் சொன்னதை போல சிறு குழந்தைகளை ஆராதிக்க நாங்கள் துண்டுபவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு பெற்றோரும் அந்த குழந்தைகளை அழைத்து கொண்டு அவருடைய குடும்பத்தை சேர்த்து கொண்டு நற்கருணை பிரசனத்துக்கு முன்பாக வாரம் ஒரு முறையாவது ஜெபிக்கக்கூடிய குடும்பங்களாக இங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் மாற்றுவீராக. அன்பாண்டவரே, இந்த பங்கில் இருக்கிற இப்பொழுது நற்கருணையை ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு இளைஞனும் இளம் பெண்ணும் ஆண்டவரே, வாழ்வின் எதிர்கால திட்டத்தை தேர்ந்து தெளிவார்களாக. அவருடைய வாழ்வின் இலக்கை நீரை குடித்து கொடுப்பீராக ஆண்டவரே. இதோ பெற்றோர்களும் பெரியோர்களும் நோய்வாய்ப்பட்டு படுத்த பிடக்கையாக இப்பொழுது யாரும் இல்லை என்ற தனிமையில் இருப்பவர்கள், நோயால் ஒவ்வொரு நாளும் வாடிக்கொண்டு இருப்பவர்கள், தங்களுடைய உடலிலே எத்தனை பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கு ஆண்டவரே நீர் ஆறுதலாக இப்பொழுது இருப்பீராக. உடைய தெய்வீக பிரசனம் அவர்களை கடந்து வருவதாக. ஒவ்வொருவரும் ஜெபித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஆண்டவரே உடைய ஆழமான அன்பு உறவின் நற்கருணை பிரசனம் ஒவ்வொருவரையும் தொடுவதாக. இறைவா, யாரெல்லாம் இயேசுவே என்னை குணப்படுத்தும், என்னை மீட்டுக்கொள்ளும், என்னை மீது கருணை கொள்ளும், எனக்கு இரக்கம் காட்டும் என்று ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் இறைவா நீர் அருளை கொடுத்து ஆசிரை கொடுத்து நடத்துவீராக. தெய்வீக பிரசன்னத்தினால் தொடர்ந்து எங்களை நடத்துவீராக. இன்னுமாக ஆண்டவரே வாழுகிற குருத்துவத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இறை அழைத்தல் இன்னும் அதிகமாக பெறுவதாக, இந்த மாதா தொலைக்காட்சியினுடைய சேவை இன்னும் அதிகமாக மக்களை சென்று சேர்வதாக. இதற்காக ஆண்டவரே எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் நாங்கள் சுமக்கிற எல்லா பாரங்களையும் பாதத்திலே இறக்கி வைக்கிறோம். நீரே பொறுப்பாக ஏற்று நடத்தி கொடுப்பீராக. வெற்றியாக அதை செய்து கொடுப்பீராக. திருப்தியாக அதை மாற்றி கொடுப்பீராக. அப்பா தந்தையே என ஒவ்வொரு நாளும் எங்களுடைய நற்கருணை பிரசன்னத்திலே ஆண்டவரே முன்பாக எங்களை தாழ்த்துகிற பொழுது உடைய தூயாவியின் துணை கொண்டு எங்களை வழி நடத்துவீராக. உடைய இறை பிரசனத்தை நற்கருணை பிரசனத்தை எங்களுக்கு தந்து நடத்துவீராக. உடைய இறை வார்த்தையின் வழியாக எங்களுக்கு ஒளி வெளிச்சத்தை தருவீராக. அதன் வழியாக இறைவா தொடர்ச்சியாக நாங்கள் உம்மோடு இணைந்திருந்து தொடர்ந்து நமக்கு சாட்சியமாக வாழக்கூடிய தெய்வீக வல்லமையால் நிரம்பி நடப்போமாக. இந்த மன்றாட்டுக்கள் எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய நற்கருணை பிரசன்னத்திலே முன்வைத்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் தூய தந்தையே, ஆமென். ஒரு சில நாடுகள் நற்கருணை பிரசன்னத்தை உணர்ந்தவாறு தாழ்ச்சி நிறைந்த இதயத்தோடு ஆண்டவரை உற்று நோக்குங்கள். மௌனத்திலே ஆண்டவர் உங்களோடு பேசுவார், உங்கள் தேவைகளை சந்திப்பார். தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதரிதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு வெட்ட சென்றீரே.
உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பயலை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள் புரிவீராக. தந்தையாகி இறைவனோடு தூய் ஆவியாரின் ஒன்றை பிலர் இவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.